நயன்தாரா நடித்த அன்னபூர்ணி மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதனால் ரிமூவ் பண்ணாங்க, என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோபி பேசுகிறேன். நயன்தாரா மற்றும் ஜெய் அண்ட் சத்யராஜ் நடித்த அன்னபூர்ணி மூவி வந்து டிசம்பர் 1 வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. டிசம்பர் 29 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 10 வந்து அந்த மூவியை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் சோலங்கி என்றவர் வந்து இந்த படம் வந்து இந்து சென்டிமெண்ட் வந்து அட் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க வந்து படத்தை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேங்க. இந்த படம் வந்து இந்து சென்டிமெண்ட் அட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த படத்தில் ஜெய் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை சேர்ந்தவருங்க. நயன்தாராவோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செஃப் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய கோலுங்க. ஸோ அது வந்து இந்த மதம் வந்து அதுக்கு குறுக்காக இருக்குங்க. ஸோ அதை வந்து பெரிய பொருட்படுத்தாமல் என்னுடைய கோல் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இந்த மூவியில் வந்து நயன்தாரா போயிட்டுருப்பாங்க. அந்த ப்ராசஸில் வந்து அவங்க வந்து சிக்கன் நான்வெஜ்லாம் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அதை தவிர வந்து இந்த படம் வந்து பிராமின் ஃபேமிலியிலேருந்து ஸோ செப்பரேட்டாக வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி வந்து காட்டியிருக்காங்கன்னா இல்லைங்க. இதில் வந்து ஜெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுவாருங்க. அதாவது கடவுளை வந்து எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுவார். அதாவது என்ன அட்வைஸ் பண்ணுவார் பார்த்திங்கன்னா, ராமர் வந்து வனவாசம் இருக்கிறப்ப வந்து சாப்பிட்றதுக்கு வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்காருன்னு சொல்லியிருப்பார். அது கண்டிப்பாக வந்து இருக்குது. அதனால் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவார். ஸோ அந்த சீனில் கூட வந்து நயன்தாராவை வந்து சாப்பிடுன்னு சொல்ல மாட்டார். நீ வந்து குக் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நீ எதிர்த்து தான் போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. ஸோ அதனால் வந்து அவங்க சாப்பிடக்கூட சொல்ல. ஸோ அது பெரிய இஷ்யூவே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபைனலில் வந்து காம்படிஷனில் வந்து 2 பேருக்கும் நயன்தாராவுக்கும் ஆப்போசிட் அவங்களுக்கும் காம்படிஷன் வருவாங்க. அந்த 2 பேரில் வந்து என்ன குக்கு பண்ண வேண்டியது இருக்குன்னா, சிறப்பாக வந்து என்ன குக்கு பண்ண வேண்டியது இருக்குன்னா பிரியாணி சொல்லுவாங்க. அந்த பிரியாணி வந்து நயன்தாராவுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சரியாக வராதுங்க. அதனால் என்னென்னா, ஜெய்வோட அவங்க அம்மா வந்து பிரியாணி வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதனால் வந்து அதை கற்றுக்கிட்டு அவங்க வந்து அதை வந்து அந்த நம்பிக்கையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த காம்படிஷன் நடக்கிறப்போ வந்து அவங்க வந்து ஹிஜாப் போட்டு வந்து ஒரு 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 2 நிமிஷம் வந்து தொழுவு பண்ணி பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அதாவது அவங்க அம்மா வந்து நம்பிக்கையில் வந்து அவங்க பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிஜாப் போட்டு பண்ணுவாங்கன்னா, அது நயன்தாரா அப்படியே பார்த்துருப்பாங்க. ஸோ அதே வந்து அவங்க ஃபாலோ பண்ணி பிரியாணி பண்ணுவாங்க. இதை தவிர வந்து இந்து மதத்தை வந்து கீழே பேசியோ இல்லைன்னா வந்து முஸ்லீம் மதத்தை வந்து உயர்த்தி பேசியோ இந்த படத்தில் இல்லைங்க. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேஸில் நயன்தாரா பிளேஸில் ஒருவேளை ஜெய் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் வந்து காம்படிஷன் கொடுத்துருந்தா சக்கரை பொங்கல் பண்ண சொல்லி ஒருவேளை ஜெய் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம். நயன்தாரா அவங்க அப்பா வந்து எப்படி இந்த மூவியில் எப்படி பண்ணுறாரோ அது மாதிரி வந்து ஜெய் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ வந்து முஸ்லீம் இனத்தை வந்து குறைவாக பேசுகிற மாதிரி இருந்திருக்குமான்னு எனக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அப்படி ஒன்றும் ஒரு இம்பேக்ட் வந்து இப்போ கொடுக்கலங்க. மூவி வந்து பார்த்துருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு வந்து அவங்க ஃபைனலில் கிளைமேக்ஸில் கூட அவங்க நம்பிக்கையை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளோதான். தவிர இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற மாட்டாங்க. இவங்க வந்து எங்கேயோ வந்து முஸ்லீம் வந்து அதிகம்னு சொல்லி, அதாவது இந்து மதம் வந்து குறைவுன்னு சொல்லி எங்கேயுமே சொன்னது இல்லைங்க. அதனால் வந்து இந்த படம் வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை. நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண தேவையில்லைங்க. ஸோ அவர் வந்து அந்த ரமேஷ் சோலங்கியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இதில் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அதாவது டிக்டாக் யூசர் மேலே இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் கூட வந்து அவர் ஏதோ படத்து மேலே கேஸ் போட்டிருக்காராம். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து இதான் வேலை போல இருக்குது, இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஓகேங்களாங்க. ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.